ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5S கான்செப்ட். அதாவது இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது 5S கான்செப்ட்டு. ஓகேவா? 5S கான்செப்ட்டு. 5S இஸ் ஏ ஜப்பானீஸ் மெத்தடாலஜி ஃபார் ஒர்க் பிளேஸ் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு பணிமனையில் எவ்வாறு செயல்படணும் அப்படின்ற வழிமுறைகளை சொல்கிறாங்க. இது ஒரு ஜப்பானிய வழிமுறை. ஜப்பானிய வழிமுறை. இன் ஜப்பானீஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செய்ரி. அதுக்கு உண்டானது ஆங்கில வார்த்தை சார்ட். செய்ட்டன் ஜப்பானிய வார்த்தை செட்டு அப்படின்றது ஆங்கில வார்த்தை. அடுத்தது செய்சோ. அடுத்தது ஆங்கில வார்த்தை ஷைனு. ஜப்பானிய வார்த்தை செய்கெட்சு. ஆங்கில வார்த்தை ஸ்டாண்டர்டைஸ். அண்டு ஷிட்சுகே ஜப்பானிய வார்த்தை சஸ்டெயின் அப்படின்றது ஆங்கில வார்த்தை. ஓகேவா? இந்த 5S கான்செப்டில் இவங்க சொன்ன இந்த 5 வார்த்தை இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேவா? 5S கான்செப்டோடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னா என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி, இன்க்ரீசஸ் இன் குவாலிட்டி, ரிடக்ஷன் இன் காஸ்ட். அதாவது உற்பத்தி அதிகரிப்பு, நல்ல தரம், குறைவான விலை. 5S கான்செப்டோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னா இது 3 தான். உற்பத்தி அதிகரிப்பு, நல்ல தரம், குறைவான செலவு, அதாவது குறைவான விலை. ஓகேவா? அடுத்தது இந்த வீலை ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ இந்த வீலு தான் முக்கியம். ஓகேவா? இந்த வீலு தான் 5S கான்செப்டோடைய இந்த வீலு தான் முக்கியம். இப்போ இந்த சார்ட்டுன்றது ஆங்கில வார்த்தை. ஓகேவா? சார்ட்டுன்றது ஆங்கில வார்த்தை. இதுக்கு கரெக்டான ஜப்பானிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செய்ரி. ஓகேவா? செய்ரின்றது தான். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளியர்லி டிஸ்டிங்யூஷ் நீடட் ஐட்டம்ஸ், கிளியர்லி டிஸ்டிங்யூஷ் நீடட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் அன்நீடட் அண்ட் எலிமினேட் த லேட்டர். அதாவது பிரித்தெடுத்தல் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு தேவையில்லாத பொருட்களையும், ஓகேவா, தேவையில்லாத பொருட்களை அகற்றுதல் அப்படின்றது தான் சார்ட்டு. தேவையில்லாத பொருட்களை அகற்றுதல், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பொருட்களை பிரித்தெடுத்தல். அடுத்தது செட்டுக்கு கரெக்டான ஜப்பானிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செய்ட்டன். ஓகேவா? செய்ட்டன். செட்டுக்கு கரெக்டான ஜப்பானிய வார்த்தை செய்ட்டன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கீப் நீடட் ஐட்டம்ஸ் இன் த கரெக்ட் பிளேஸ் டு அலோவ் ஃபார் ஈஸி அண்ட் இம்மிடியட் ரிட்ரைவல். அதாவது வரிசைப்படுத்தணும். தேவையான பொருட்களை அதற்குரிய இடத்தில் வரிசைப்படுத்தி வைப்பது அல்லது ஒழுங்குபடுத்துவது அப்படின்றது தான் செட்டு. ஓகேவா? செட்டு. அடுத்தது ஷைனுக்கு உண்டான ஜப்பானிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செய்ட்சோ. ஓகேவா? செய்ட்சோ. அதுக்கு உண்டான ஜப்பானிய வார்த்தை செய்ட்சோ. அப்போ ஷைனுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கீப் த ஒர்க் பிளேஸ் நீட் அண்டு க்ளீன். அதாவது பணியிடத்தை தூய்மையாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள்ளணும். அதாவது சுத்தப்படுத்துறது. ஷார்ட்டாக இதுக்கு சுத்தப்படுத்துதல் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷைனுனா. அடுத்தது ஸ்டாண்டர்டைஸ். இதுக்கு உண்டான ஜப்பானிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செய்கெட்சு. ஓகேவா? செய்கெட்சு. இதுக்கு உண்டான ஜப்பானிய வார்த்தை செய்கெட்சு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த மெத்தட் பை விச் சார்ட்டு, ஸ்ட்ரெயிட்டன் அண்ட் ஷைன் ஆர் மேட் ஹேபிட்யூல். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த முதல் 3 செயல்முறைகளையும், அதாவது சார்ட்டு, செட்டு, ஷைனு. ஓகேவா? ஆங்கில வார்த்தை சார்ட்டு, செட்டு, ஷைனு. ஜப்பானீஸ் வார்த்தை செய்ரி, செய்ட்டன், செய்ட்சோ.
இது முதல் 3 செயல்முறைகளையும் நடைமுறைப்படுத்துதல். ஓகேவா, அதாவது முறைப்படுத்துதல். இந்த முதல் 3 செயல்முறைகளையும் முறைப்படுத்துதல், அப்படி இல்லைன்னா அதை நடைமுறைப்படுத்துதல் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, அடுத்தது ஸ்டாண்டர்டைஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது சஸ்டெயின். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சஸ்டெயின். என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின்டைன் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸ். அதாவது சஸ்டெயினுக்கு உண்டான ஜப்பானிய வார்த்தை என்னன்னா சிட்சுகே. சிட்சுகே இதுக்கு உண்டான ஜப்பானிய வார்த்தை என்னன்னா சிட்சுகே. அப்படின்னா நிலைப்படுத்துதல். சஸ்டெயின் அப்படின்னா நிலைப்படுத்துதல். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த 4 செயல்முறைகளையும், ஓகேவா, இதுக்கு முன்னாடி பார்த்த சார்ட்டு, செட்டு, ஷைனு, ஸ்டாண்டர்டைஸு, இந்த 4 செயல்முறைகளையும் தினமும் தொடர்ந்து கடைபிடிப்பது அப்படின்றது தான் இதுக்கு உண்டானது சஸ்டெயின் அப்படின்றது. ஓகேவா, அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சார்ட்டு, செட்டு, ஷைனு, ஸ்டாண்டர்டைஸு, சஸ்டெயினு. ஓகேவா, சார்ட் அப்படின்னா பிரித்தெடுத்தல், செட்டு அப்படின்னா ஒழுங்குபடுத்துதல், அப்படி இல்லைன்னா வரிசைப்படுத்துதல். ஷார்ட்டாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷைனு அப்படின்னா சுத்தப்படுத்துதல், அதாவது தூய்மை. ஓகேவா, ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னா இந்த சார்ட்டு, செட்டு, ஷைனுன்ற முதல் 3 செயல்முறைகளையும் முறைப்படுத்தி கரெக்டாக அதை நடைமுறைப்படுத்துதல். ஓகேவா, அடுத்தது சஸ்டெயின் அப்படின்னா என்னென்னா நிலைப்படுத்துதல். சார்ட்டு, செட்டு, ஷைனு, ஸ்டாண்டர்டைஸ்ன்ற 4 செயல்முறைகளையும் தினமும் தொடர்ந்து கடைபிடிப்பது அப்படின்றது தான் இதுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாரி. இப்போ நான் எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னா, இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் வரும். சார்ட்டுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சார்ட்டுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செய்ரி. ஓகேவா, செய்ரி. அடுத்தது செட்டுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செய்டன். ஓகேவா, அதுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை செய்டன். அடுத்தது ஷைனுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செயிட்ஸோ. ஓகேவா, செயிட்ஸோ, செயிட்ஸோ. அடுத்தது ஸ்டாண்டர்டைஸுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை என்னன்னா செய்கிட்ஸு. ஓகேவா, அதுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை செய்கிட்ஸு. ஓகேவா, செய்கிட்ஸு. அடுத்தது சஸ்டெயினுக்கு உண்டான ஜப்பானியஸ் வார்த்தை என்ன அப்படின்னா சிட்சுகே. சிட்சுகே. ஓகேவா, சிட்சுகே. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம குட் ஷாப் ஃப்ளோர் மெயின்டெனன்ஸில், ஓகேவா, குட் ஷாப் ஃப்ளோர் மெயின்டெனன்ஸில் நம்ம பார்த்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5S கான்செப்ட் தான் நம்ம பார்த்த முக்கியமான டாப்பிக்கு. இது சார்ட்டு, செட்டு, ஷைனு, ஸ்டாண்டர்டைஸு, சஸ்டெயினு. இதை நீங்கள் சார்ட்டு அப்படின்னா பிரித்தெடுத்தல், அதாவது தேவையில்லாத பொருட்களை பிரித்தெடுக்கிறது. செட்டு அப்படின்னா ஒழுங்குபடுத்துதல், அப்படி இல்லைன்னா வரிசைப்படுத்துதல். தேவையானவற்றை அதற்குரிய இடத்தில் வைக்கிறது தான் செட்டு. ஷைன் அப்படின்னா கீப் த நீட் அண்ட் க்ளீன், சுத்தப்படுத்துதல், பனிமனை சுத்தப்படுத்துதல். ஓகேவா, ஷைனு. ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னா அந்த முதல் 3 செயல்முறைகளையும் முறைப்படுத்தி அதை கரெக்டாக நம்ம நடைமுறைப்படுத்துதல். அப்புறம் சஸ்டெயின் அப்படின்னா என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த முதல் 4 செயல்முறைகளையும் நிலைப்படுத்துறது. ஓகேவா, அதாவது தினமும் தொடர்ந்து கடைபிடிப்பது தான் சஸ்டெயின். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ட்டுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை செய்ரி. ஓகேவா, செட்டுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை செய்டன். செய்டன். ஷைனுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை செயிட்ஸோ. ஸ்டாண்டர்டைஸுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை செய்கெட்ஸு. சஸ்டெயினுக்கு உண்டான ஜப்பானீஸ் வார்த்தை சிட்சுகே. சிட்சுகே. ஓகேவா, இதுதான் 5S கான்செப்டோடைய டீட்டெயில்டு. அடுத்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங். ஹவுஸ் கீப்பிங் அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல பராமரிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வேலை செய்ய இடத்துல எந்த ஒரு விபத்தும் ஏற்படாதவாறு நம்ம வேலை பார்க்க முடியும். ஓகேவா, இதில் ஹவுஸ் கீப்பிங்கில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளீனிங் ஆஃப் ஷாப் ஃப்ளோர். கீப் க்ளீன் அண்டு ஃப்ரீ ஃப்ரம் அக்குமுலேஷன் ஆஃப் டிட் அண்டு ஸ்கிராப் டெய்லி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா
இதான் மெயினான வார்த்தை. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளீனிங் ஆஃப் ஷாப் ஃப்ளோர் அப்படின்னா நம்ம பணிமனை, அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்த வந்து சுத்தமாக, தூசுகள் எதுவும் சேராத வண்ணம் சுத்தமாக வச்சுக்கணும். அதை தினைக்கும் வந்து நம்ம சுத்தம் செய்யணும். ஓகேவா? டெய்லியாக இன்றைக்கி செஞ்சுட்டோன்ட்டு நாளைக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது க்ளீனிங் ஆஃப் மிஷின்ஸ். ரெடியூஸ் ஆக்சிடென்ட்ஸ் டு கீப் மிஷின்ஸ் கிளீன்டு வெல். அதாவது விபத்து ஏற்படுவதை குறைப்பதற்கு வந்து நம்ம இயந்திரத்தை வந்து நன்றாக தூய்மையாக வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் லீக்கேஜ் அண்டு ஸ்பில்லேஜ். அதாவது இயந்திரத்தில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல கசிவு, அதாவது லீக்கேஜ் ஆகிறது, ஸ்பைலேஜ் அப்படின்னா கீழே சிந்துறது, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஒரு ட்ரே வச்சு அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். அந்த பனிமனையில் அதை உடனே வந்து நம்ம தொடச்சிடணும். ஓகேவா? அடுத்தது டிஸ்போசல் ஆஃப் ஸ்கிராப்பு. எம்டி ஸ்கிராப்பு, வேஸ்டேஜ் ஸ்வாப் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் கண்டெய்னர்ஸ் ரெகுலர்லி. அதாவது எம்டி ஸ்கிராப்னா தேவையில்லாதது, தேவையற்ற, ஓகேவா, தேவையற்ற உலோகத் துகள்கள், காட்டன் வேஸ்ட்டு, ஓகேவா. ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறையா வேஸ்டேஜ் வந்து வரும். ஓகேவா? நிறையா ஸ்கிராப் வரும். அது எல்லாத்தையுமே வந்து கண்டெய்னரில் நம்ம வந்து பிடிச்சிட்டு அதை வந்து அப்பப்போ வந்து நம்ம வெளியேற்றிடணும். ஓகேவா? அப்பப்போ வெளியேற்றிடணும். அடுத்தது டூல்ஸு ஸ்டோரேஜ். யூஸ் ஸ்பெஷல் ரேக்ஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் ரெஸ்பெக்டிவ் டூல்ஸ் ஸ்டோரேஜ்னால் அதாவது கருவிகளை வந்து அதற்கு உண்டான இடத்துல வந்து கரெக்டாக சேமித்து வைக்கணும். ஓகேவா? கருவிகளை அதற்கு உண்டான இடத்துல ஒரு ரேக்கில் தனித்தனியாக சேமித்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். ஐடென்டிஃபை ஸ்டோரேஜ் ஏரியாஸ் ஃபார் ரெஸ்பெக்டிவ் ஐட்டம்ஸ். டூ நாட் லீவ் எனி மெட்டீரியல் இன் கேங்வே. அதாவது நம்ம நடக்கக்கூடிய நடைபாதையில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம நடக்கக்கூடிய நடைபாதையில், ஓகேவா, எந்த ஒரு பொருளும் வைக்கக்கூடாது. அந்த பொருளை அதற்குண்டான இடங்களை, காலியாக இருக்கிற இடங்களை சேமித்து அதுக்கு உண்டான இடத்துல வச்சிடணும். ஓகேவா? அடுத்தது பில்லிங் மெத்தட்ஸ் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் மாரி. ஓகேவா? அதில் வந்து அதிக சுமை ஏற்றாமல் ஓரளவு நார்மலான ஹைட்டில் வந்து பாதுகாப்பான உயரத்தில், ஓகேவா, நார்மலான ஹைட்டில் வந்து அதை அடுக்கி வைக்கணும் பாதுகாப்பான இடத்துல. அடுத்தது மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஓகேவா? யூஸ் ஃபோர்க்லிஃப்ட்ஸ், கன்வேயர்ஸ் அண்ட் ஹூஸ்ட் அக்கார்டிங் டு த வால்யூம் அண்ட் வெயிட் ஆஃப் பேக்கேஜ். அதாவது ஒரு பொருளின் வெயிட்டு, ஓகேவா, ஒரு பொருளினுடைய வெயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அந்த பில்லிங் மெத்தட்ஸ் அடுக்கி வச்ச அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறத நம்ம வந்து அப்புறப்படுத்தணும், இல்லை நம்ம வந்து அதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபோர்க்லிஃப்ட்ஸு, ஓகேவா, கன்வேயர்ஸு, ஹூஸ்ட் அக்கார்டிங், இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து நம்ம பார்த்த டாப்பிக்கு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல். அதாவது ஒரு தொழிற்சாலையில் உருவாகக்கூடிய கழிவுப் பொருட்களை எந்த முறையில் வந்து நம்ம வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து எந்த முறையில் வெளியேற்றலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். அதாவது இதில் வந்து லிஸ்டன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்னென்னா காட்டன் வேஸ்ட்டு, மெட்டல் சிப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலு, ஆயிலி வேஸ்ட் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில், கூலண்ட்டு, அதர் வேஸ்ட்டு சச் எலக்ட்ரிக்கல், கிளாஸு, அந்தமாரி. ஓகேவா? அந்தமாரி சொல்கிறாங்க. இப்போ வந்து மெத்தட் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த முறையில் வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெத்தட் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசலில் ஃபஸ்ட்டு ரீசைக்ளிங். அதாவது ரீசைக்ளிங் அப்படின்னா மறுசுழற்சி அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம கழிவுப் பொருட்களை அகற்றும் முறையில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரீசைக்கிள். ஏதாவது அந்த கழிவுப் பொருட்களை வச்சு மறுபடியும் அதுலேருந்து ஏதாவது வந்து எடுக்க முடியுமா, அதாவது
எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து ரீசைக்கிளு. ரீசைக்கிளிங் இஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் வெல் நவுன் மெத்தட் ஆஃப் மேனேஜிங் வேஸ்ட்டு. இது வந்து ஒரு கழிவு மேலாண்மை மறுசுழற்சியில் ஒரு நல்ல முறை வந்து இது. ஓகேவா, இது வந்து ஒரு நல்ல முறை. செலவு குறைவு. ஓகேவா, செலவு குறைவு. ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் மெத்தடு. எக்ஸ்பென்சிவ் நாட் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா, செலவு குறைவு. அதேமாரி பொல்யூஷன் சுற்றுச்சூழலுக்கு வந்து மாசுக்களை கட்டுப்படுத்தலாம். ஓகேவா, அடுத்தது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் மாரி. அதாவது செலவு குறைவு, ரிடியூஸ் பொல்யூஷன் மாசுக்களை கட்டுப்படுத்தலாம், ஈஸிலி எளிதாக இருக்கும். சேவ் எ லாட் ஆஃப் எனர்ஜி ரிசோர்சஸ். ஒரு அதிகப்படியான சக்தி ஆதாரங்களை வந்து நம்ம பாதுகாப்பு. பார்த்திங்கன்னா கம்போஸ்டிங். ஓகேவா, கம்போஸ்டிங்ன்றது இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஓகேவா, இது ஒரு இயற்கையான முறை. இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஓகேவா, இன்வால்வ்ஸ் பிரேக்கிங் டவுன் த மெட்டீரியல்ஸ் இன்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது கலப்பு உரமாக்கல் இயற்கையான முறை. இதில் வந்து மெட்டீரியல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு அப்படின்னா பிரேக்கிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டுனா தேவையில்லாத பொருட்களை, ஓகேவா, தேவையில்லாத பொருட்களை இந்த முறையில் உடைத்து அவற்றை வந்து உரமாக மாற்றுறதுக்கு பெயர் தான் வந்து ஆர்கானிக். கம்போஸ்டிங் அப்படின்னா உரமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், உரம் தயாரிக்கிறது. அடுத்தது லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னா தேவையில்லாத வேஸ்ட்டு குப்பைகளை வந்து நிலத்தின் மேலே வந்து கொட்டுறது. ஓகேவா, ஓகேவா, ஒரு குழி நோண்டி நிலத்தின் மேலே கொட்டுறதுக்கு பெயர் தான் வந்து லேண்ட்ஃபில்ஸு. அடுத்தது பர்னிங் த வேஸ்ட் மெட்டீரியல். இது என்னென்ன அப்படின்னா, இஃப் யூ கேனாட் ரீசைக்கிள் ஆர் இஃப் தேர் ஆர் நோ ப்ராப்பர் பிளேஸ் ஃபார் செட்டிங் அப் லேண்ட்ஃபில்ஸ் யூ கேன் பர்ன் த வேஸ்ட் மேட்டர் ஜெனரேட்டட் இன் யுவர் ஹவுஸ் ஹோல்டு. ஓகேவா, கண்ட்ரோலிங் பர்னிங் ஆஃப் வேஸ்ட் அட் ஹை டெம்பரேச்சர் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம் அண்ட் ஆஷ். அதாவது இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்னிங் வேஸ்ட் மெட்டீரியல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுசுழற்சி செய்ய முடியாதது, ரீசைக்கிள் பண்ண முடியாதது, உரம் தயாரிக்க முடியாதது, லேண்ட்ஃபில்ஸ் குப்பைகளை கொட்ட இடம் இல்லாதது. இதனால் இந்த காரணத்தினால உயர் வெப்பநிலைகளை எரித்து நம்ம சாம்பலாக வந்து மாற்றி இந்த முறை மூலம் இதை வந்து நம்ம வேஸ்ட்டை வந்து நம்ம கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல். என்ஷூர், அதாவது வேஸ்ட்டு நம்ம வந்து வெளியேற்றுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ஷூர் ஒர்க் ஷாப் நீட் அண்ட் டிடி. அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். ஓகேவா, அடுத்தது ரிடியூஸ் அட்வர்ஸ் இம்பேக்ட் அண்ட் ஹெல்த். நம்ம உடல்நிலை, அதாவது ஹெல்த்னா நம்ம ஆரோக்கியத்தில் வந்து நம்ம ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுவது வந்து நமக்கு வந்து குறைகிறது. அதாவது ஆரோக்கியத்தில் மோசமான தாக்கம் ஏற்படுவது குறைகிறது. அடுத்தது இம்ப்ரூவ்ஸ் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. பொருளாதாரம் உயர்கிறது. ஓகேவா, பொருளாதாரத்தை உயர்த்துகிறது. அடுத்தது ரிடியூஸ் அட்வர்ஸ் இம்பேக்ட் அண்ட் என்விரான்மெண்ட். அதாவது சுற்றுப்புற சூழலை வந்து தீங்கு விளைவிக்கிறது வந்து குறைகிறது. அடுத்தது இன்சினரேஷன் அப்படின்னா எரித்து சாம்பலாக்குதல். குப்பையை எரிக்கிறதுனால உருவாகக்கூடிய சாம்பல், ஆஷு, வேஸ்டேஜ் கேஸு அப்படின்னா கெட்ட வாயு, அதாவது கழிவு வாயு. அதுக்கப்புறம் வெப்பம் உற்பத்தி, ஓகேவா, ஹீட்டு. இது எல்லாமே வந்து சுற்றுப்புற சூழலில் சுத்தப்படுத்தி சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு விடுவிக்கப்படுகிறது. ஓகேவா, இந்த இன்சினரேஷன் மெத்தடு மூலியமாக 90% வால்யூம் ஆஃப் வேஸ்ட் வந்து குறைக்கப்படுது. ஓகேவா, சில நேரத்தில் வந்து இந்த வெப்பத்தை வச்சு மின்சக்தியும் உற்பத்தி செய்கிறாங்க.
ஓகேவா. கலர் கோட் ஆஃப் பின்ஸ் ஆஃப் வேஸ்ட் செக்ரிகேஷன் கிவன் இன், அதாவது நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய கழிவுகள், அதாவது நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய கழிவுகளை வந்து ஒரு ஒரு கழிவுக்கும் ஒரு ஒரு கலர் தொட்டி, குப்பை தொட்டி, அதாவது ஒரு ஒரு கழிவுகளுக்கும் ஒரு ஒரு கலரில் வந்து குப்பை தொட்டி வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேவா. இது வந்து முக்கியமானது. இதில் வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா. இப்போ பேப்பர் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ளூ கலர். ஓகேவா. பேப்பருக்கு ப்ளூ கலர் கோடு உள்ள பின்னு. ஓகேவா, குப்பை தொட்டி. அடுத்தது பிளாஸ்டிக் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லோ கலர். மெட்டல் அப்படின்னா அதுக்கு வந்து ரெட் கலர். ஓகேவா. பேப்பருக்கு ப்ளூ, பிளாஸ்டிக்கு வந்து எல்லோ. ஓகேவா. மெட்டலுக்கு வந்து ரெட்டு. அடுத்தது கிளாஸுக்கு வந்து க்ரீனு. ஃபுட்டுக்கு வந்து கருப்பு. பிளாக், கருப்பு. மீதி மீதி பொருட்களை வந்து ஸ்கை ப்ளூ, அதுக்கு வந்து வான நீலம். ஓகேவா, வான நீலம். இப்போ பேப்பருக்கு வந்து ப்ளூ கலர், நீல கலர். பிளாஸ்டிக்கு வந்து மஞ்சள் கலர். மெட்டலுக்கு வந்து சிகப்பு கலர். ஓகேவா. கிளாஸுக்கு வந்து க்ரீன் கலர். அடுத்தது ஃபுட்டுக்கு வந்து பிளாக் கலர். ஓகேவா. மீதி எல்லா அதர்ஸுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, வேஸ்டேஜை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாப்பிக்கு. ஓகேவா. அதாவது பேப்பருக்கு ப்ளூ கலர். ஓகேவா. பிளாஸ்டிக்கு வந்து எல்லோ கலர். மெட்டலுக்கு ரெட்டு. கிளாஸுக்கு க்ரீனு. ஃபுட்டுக்கு பிளாக்கு. அதர்ஸுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர். ஓகேவா. அடுத்தது அக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அப்படின்னா தொழிற்சார்ந்த ஆபத்துக்கள். வேலை செய்யும் இடத்தில் ஏற்படும். ஓகேவா. காயம், உடல்நலக் குறைவு. ஓகேவா. சுற்றுப்புற சூழல் சேதம், அப்புறம் ப்ராப்பர்ட்டி, சொத்துகள் சேதம். இவைகளின் கூட்டு தான் வந்து அக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். ஓகேவா. தீங்கு விளைவிக்கும் சாத்தியம் கொண்ட சூழ்நிலை, இதுதான் வந்து அக்குபேஷனல் ஹசார்ட்ஸு. ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ், உடல்நல தீங்கு. ஓகேவா. அடுத்தது கெமிக்கல் ஹசார்ட்ஸ், ரசாயன தீங்கு. பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ், உயிரியல் தீங்கு. பிசியோலாஜிக்கல் ஹசார்ட்ஸ்னால் உடலியல் தீங்கு. சைக்காலஜிக்கல் ஹசார்ட்ஸ்னால் உளவியல் தீங்கு. ஓகேவா, உளவியல் தீங்கு. மெக்கானிக்கல் ஹசார்ட்ஸ்னால் இயந்திரவியல் தீங்கு. எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸ்னால் மின்சாதன தீங்கு, மின்னியல் தீங்கு. அடுத்தது எர்கனாமிக் ஹசார்ட்ஸ் அப்படின்னா பனிச்சூழல். ஓகேவா. பனிச்சூழலில் தீங்கு. சத்தம், ஹீட் அண்டு கோல்டு ஸ்ட்ரெஸ்ஸுனால் மன அழுத்தம். ஓகேவா. மன அழுத்தம். வைப்ரேஷன்னா அதிர்வு. ரேடியேஷன்னா கதிர்வீச்சு. இல்லுமினேஷன்னா வெளிச்சம். ஓகேவா. இது வந்து ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ். அடுத்தது கெமிக்கல் ஹசார்ட்ஸ், ரசாயன தீங்கு. அடுத்தது கெமிக்கல் ஹசார்ட்ஸில் வந்து ரசாயன தீங்கு என்னன்னா இன்ஃப்ளமபிள் அப்படின்னா தீப்பிடித்தல். எக்ஸ்ப்ளசிவ்னா வெடித்தல். டாக்ஸிக்னா நச்சு. ஓகேவா. கரெசிவ்னா அரிப்பு. ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா கதிரியக்கம். அதாவது இன்ஃப்ளமபிள் அப்படின்னா தீப்பிடித்தல், எக்ஸ்ப்ளசிவ் அப்படின்னா வெடித்தல், டாக்ஸிக் அப்படின்னா நச்சு, கரெசிவ் அப்படின்னா அரிக்கும், ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா கதிரியக்கம். இது வந்து கெமிக்கல் ஹசார்ட்ஸ், ரசாயன தீங்கு. அடுத்தது வந்து பயோலாஜிக்கல் ஹசார்ட்ஸ்னால் உயிரியல் தீங்கு. ஓகேவா. அதில் வந்து பாக்டீரியா, அது ஒரு பாக்டீரியா, வைரஸ்ஸு, ஃபஞ்சி அப்படின்னா பூஞ்சை தொற்று. ஓகே. பிளான்ட் பெஸ்ட்டுனா வந்து நம்ம பணி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரியில் உள்ள பூச்சிகள். இது இன்ஃபெக்ஷன் அப்படின்னா தொற்று ஏற்படுறது. ஓகேவா. அடுத்தது ஃபிசிக்காலஜிக்கல் ஹசார்ட்ஸ், அதாவது உடலியல் தீங்கு என்னன்னா ஓல்டு ஏஜ், வயசாகிறது. ஓகேவா. அடுத்தது பாலியல் சிந்தனைகள். ஓகேவா.
அடுத்தது வந்து இல் ஹெல்த்னா உடல்நிலை சரியில்லாதது, ஓகேவா. அடுத்தது சிக்னஸ்னால் நோய். ஃபெட்டிக்யூ அப்படின்னா சோர்வு, அப்படி இல்லைன்னா களைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்வு அப்படி இல்லைன்னா களைப்பு. அடுத்தது வந்து மேலே நம்ம பார்த்தது வந்து ஃபிசிக்காலஜிக்கல் அசால்ட்ஸு. இப்போ பார்க்க போகிறது என்னன்னா சைக்காலஜிக்கல் அசால்ட்ஸ். ராங் ஆட்டிடியூடு அப்படின்னா தவறான ஆட்டிடியூடுனா தவறான பழக்கம், ஓகேவா. தவறான ஒரு அணுகுமுறை, ராங் ஆட்டிடியூடு. ஸ்மோக்கிங்னா புகைப்பிடிக்கிறது, ஆல்கஹாலிசம்னா குடிக்கிறது, ஓகேவா. குடிக்கிறது. அன்ஸ்கில்டு அப்படின்னா திறமை இல்லாதது, ஓகேவா. அப்படின்னா திறமை இல்லாதது. அடுத்தது பூர் டிசிப்ளின்னா ஒழுக்கம் இல்லாதது. ஆப்சண்டிசம் வருகை தராதது. டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னா ஆப்சண்டிசம் அப்படின்னா வருகை தராதது. டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னா சொல்கிற பேச்சை கேட்காதது, ஓகேவா. அடுத்தது அக்ரீசிவ் பிஹேவியர் அப்படின்னா உன்னுடைய அக்ரீசிவ் பிஹேவியர் அப்படின்னா தவறான பண்பு, ஓகேவா. தவறான பண்புகள். அக்ரீசிவ் பிஹேவியர் அப்படின்னா தவறான பண்புகள். அடுத்தது ஆக்சிடெண்ட் ப்ரோனோனட்ஸ், விபத்துக்களை ஏற்படுத்துறது. அடுத்தது எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் எமோஷனல் அப்படின்றது உணர்ச்சி, ஓகேவா. உணர்ச்சி தொந்தரவு. வைலன்ஸ் அப்படின்னா வன்முறை. புல்லிங், ஓகேவா. அப்படின்னா கொடுமையாக நடந்துக்கிறது, ஓகேவா. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா பாலியல் ரீதியான வன்முறைகள். அடுத்தது மெக்கானிக்கல் அசால்ட்ஸ் அப்படின்னா அன்கார்டட் மெஷினரி அப்படின்னா கவசம், கார்டு இல்லாமல் பாதுகாப்பற்ற இயந்திரம். நோ ஃபென்சிங் அப்படின்னா ஒரு இயந்திரத்தை சுற்றி வந்து ஒரு வலை மாரி அடிச்சிருப்பாங்க, அந்த வலை இல்லாதது. நோ சேஃப்டி டிவைசஸ் அப்படின்னா பாதுகாப்பு சாதனங்கள் வந்து இல்லாதது. நோ கண்ட்ரோல் டிவைசஸ் அப்படின்னா கட்டுப்படுத்தும் கருவிகள் வந்து இல்லாதது. கட்டுப்படுத்தும் கருவிகள் இல்லாதது. அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல்னால் மின்துறை, ஓகேவா. மின்சார சம்பந்தமானது. மின்சார விபத்து ஹசார்ட்ஸ் அப்படின்னா. நோ எர்த்திங் செய்யாமல் இருப்பது. ஷார்ட் சர்க்கியூட்டு மின்சுற்று வந்து ஷார்ட்டாக வருது, ஓகேவா. அடுத்தது கரண்ட் லீக்கேஜ், மின் கசிவு, ஓகேவா. ஓப்பன் ஒயர்னால் ஒயர் துண்டிக்கப்பட்டிருப்பது, அதாவது ஒயர் வந்து ஓப்பனில் இருக்கிறது. அடுத்தது நோ ஃபியூஸ் ஆர் கட் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னா ஃபியூஸ் இல்லாதது. கட் ஆஃப் டிவைசஸ்னால் கரண்ட் கட் பண்ணுற சாதனம் இல்லாதது, ஓகேவா. அடுத்தது எர்கனாமிக் அப்படின்னா பணிச்சூழல் தீங்கு அப்படின்னா பூர் மேனுவல் ஹேண்ட்லிங் டெக்னிக்யூ திறமையில்லாதவர்களால் கையாளப்படும் தொழில்நுட்பம், ஓகேவா. பூர் மேனுவல் ஹேண்ட்லிங் டெக்னிக்யூ. அடுத்தது ராங் லேஅவுட் ஆஃப் மிஷின்ஸ் வந்து ஒரு தவறான இதில் நிறுவப்பட்டிருப்பது, ஓகேவா. தவறான இடத்துல இருக்கிறது. அடுத்தது ராங் டிசைன் அப்படின்னா திட்ட வரைதல் வந்து தவறு, ஓகேவா. திட்ட வரைதல் தவறு. பூர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னா பராமரிப்பு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். பராமரிப்பு சரியில்லை, ஓகேவா. அக்வார்டு பொசிஷன் அப்படின்னா மோசமான நிலைமை, ஓகேவா. பணிச்சூழலை சொல்கிறேன் நான், மோசமான நிலைமை. ராங் டூல்ஸ் அப்படின்னா தவறான கருவிகள், போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா எ சேஃப்டி ரூல் பிரேக்கர் இஸ் அன் ஆக்சிடெண்ட் மேக்கர், அதாவது பாதுகாப்பு விதி, ஓகேவா. சேஃப்டி ரூலை பிரேக் பண்ணுற பாதுகாப்பு விதியை மீறிட்டா அப்படின்னா உனக்கு வந்து விபத்து ஏற்படுறது
நீ உண்டாக்குற அப்படின்னு அர்த்தம். ஆக்சிடெண்ட் மேக்கர், நீ விபத்தை ஏற்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மெயின்டெனன்ஸில் தான் 5S கான்செப்ட்டு, அதனுடைய பெனிஃபிட்ஸு. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங். ஓகேவா? அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங், அதாவது பணிமனை, இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்தை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வேஸ்ட் டிஸ்போசல் மெத்தடு, அதுக்கு உண்டான அந்த கலர் கோடு அட்டவணை. ஓகேவா? அதுக்கு உண்டான அந்த கலர் கோடு அட்டவணை பார்த்தோம். வேஸ்ட் டிஸ்போசல் மெத்தடு, அதுக்கு உண்டான அந்த கலர் கோடு அட்டவணை பார்த்தோம். அடுத்தது அக்குபேஷனல் ஹசார்ட்ஸ், அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஏற்படும் ஆபத்து, அதான் அக்குபேஷனல் ஹசார்ட்ஸு. இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் சேஃப்டி டாப்பிக்கு பெண்டிங் இருக்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.